பசங்களா, இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடிக்கடி வாங்க லெசன் பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கதிரின் பாட்டி, தாத்தா உறவினர்களை அழைத்தனர். கதிர் யாரு? கதிர் தான் இந்த பையன். அவங்களோட தாத்தாவும், பாட்டியும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. தாத்தா சொல்றாரு, "திருவிழாக்கு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. திருவிழா நடந்துட்டு இருக்கு. திருவிழாக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பாட்டி சொல்றாங்க, "அனைவரையும் பார்க்கலாம் வாங்க. எல்லாரையும் பார்க்கலாம். கிளம்பி வாங்கன்னு" சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. "சித்தப்பா, சித்தி வந்து விட்டார்கள் அப்பா." கதிர் சொல்றான். "சித்தப்பாவும் சித்தியும் வந்துட்டாங்க அப்பா" அப்படின்னு சொல்றான். அதுக்கு கதிரோட அப்பா சொல்றாரு, "வா தம்பி, வா கவிதா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைக்கிறாரு. அடுத்து பாருங்க. "உனது அக்கா வந்தாரே எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட பாட்டி வந்து கதிரோட அம்மா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கதிரோட அம்மா சொல்றாங்க, "தெரியவில்லையே, தெரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கதிர் சொல்றான், "பெரியம்மா தோட்டத்தில் தான் இருக்கிறார் அம்மா. பெரியம்மா வந்து தோட்டத்துல தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றான். அடுத்து பாருங்க. அப்பா, அம்மா வாங்கன்னு சொல்லிட்டு கதிரோட அம்மா வந்து யார கூப்பிடுறாங்க? அவங்களோட அம்மா அப்பாவ. கதிருக்கு தாத்தா, பாட்டி வேணும்ல. அவங்க அம்மாவோட அப்பா, அம்மா இல்ல அவங்க 2 பேரும். அவங்கள கூப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க சம்மந்தி 2 பேரும் என்ன பண்றாங்க? வணக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிடுறாங்க. இவங்களும் வணக்கம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க. கதிரோட அத்தை வந்து அவங்க அப்பா கிட்ட குடுக்குறாங்க. மலர் மிக்க மகிழ்ச்சி. அவங்க அப்பாக்கு கதிரோட அத்தை என்ன வேணும்? தங்கச்சி. அதுக்கு கதிர் சொல்றான், "நன்றி அத்தை, அப்பாவுக்கும் பரிசா? அப்பாவுக்கும் பரிசு தரீங்களா அத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றான். "நன்றாக சாப்பிடுங்க." அதுக்கு கதிரோட அம்மா சொல்றாங்க, "எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கதிர் சொல்றான், "ஒளிப்படம் எடுக்கலாமா? எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறான். அடுத்து பாருங்க. இதுல யார் யாரெல்லாம் என்ன சொந்தம்ன்னு பார்க்கலாமா? இதுல அப்பா யாரு? அப்பா, கதிர். இது வந்து யாரு? தம்பி. இது வந்து சித்தி. சித்தியோட ஹஸ்பண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? சித்தப்பா. அப்புறம் பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா. பாட்டி, தாத்தா, அப்புறம் அம்மா. இத வச்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? எழுத போறோம். வாங்க, கதிருக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறோம். நம்ம இப்ப எழுதலாமா? ம். எங்க அம்மாக்கு அக்கா இருந்தா அவங்கள நம்ம எப்படி கூப்பிடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆ பெரியம்மா. என்னன்னு சொல்லுவோம்? பெரியம்மா எழுதிக்கோங்க. அப்புறம் அம்மாவின் அம்மாவ என்னன்னு சொல்லுவோம்? உங்க அம்மாவோட அம்மாவ என்ன சொல்லுவோம்? பாட்டின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க. அப்பாவின் தம்பி. உங்க அப்பாக்கு தம்பி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சித்தப்பா. என்ன சொல்லுவோம்? சித்தப்பா. அடுத்து பாருங்க. அம்மாவின் தங்கை. உங்க அம்மாக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சித்தி. என்ன சொல்லுவோம்? சித்தி. அப்பாவின் அண்ணன். உங்க அப்பாக்கு அண்ணன் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? பெரியப்பா, பெரியம்மான்னு சொல்லுவோம்ல. அதுதான் பெரியப்பா. அப்பாவின் தங்கை. அப்பாவோட தங்கச்சிய நம்ம என்ன சொல்லுவோம்? அத்தை. அத்தைன்னு சொல்லுவோமா? அத்தைன்னு சொல்லுவோம். அவ்வளதான் நம்ம முடிச்சுட்டோம். அடுத்து பாருங்க. கதையை வரிசைப்படுத்தி எழுதுக. இங்க என்ன இருக்கு? ஆ இங்க குருவி இருக்கு. அதோட குருவி குஞ்சுகள்லாம் இருக்கு. இத வச்சு நம்ம எழுதலாமா? இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. ஒரு நாள் என்ன இருந்துச்சாம்? பனி அதிகமா இருந்துச்சாம். இங்க குடுத்துருக்காங்கல்ல, இத நம்ம வரிசைப்படுத்தலாமா? அடுத்த லைன் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. என்ன வரும்? குருவி குஞ்சுகள் குளிர்ல வந்து நடுங்கியிருக்காங்க. அது எங்க எழுதணும் நம்ப? இத வந்து நம்ம 2வதா எழுதணும். நடுங்கின. அடுத்து பாருங்க 3வது லைன் என்ன? குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. குருவி என்ன பண்ணுச்சு? பருத்தி செடி கிட்ட இருந்து போயிட்டு பஞ்சு கேட்டுச்சு. அது நம்ம எங்க எழுதணும்? 3வதா எழுதணும். பருத்தி செடி என்ன பண்ணுச்சு? பஞ்சு வந்து தந்துச்சு. பருத்தி செடி வந்து குருவிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. தந்தது. அப்புறம் என்ன ஆகுது பாருங்க. குருவி என்ன பண்ணுச்சு அப்புறம்? மெத்தை செய்தது. குருவி செய்தது. அடுத்து பாருங்க. கடைசியா என்ன? குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. ஒரு நாள் வந்து பனி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சாம். அப்புறம் என்னாச்சு? குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. குருவிங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப குளிர் வந்துருச்சாம். எல்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சாம். அப்புறம் வந்து குருவி வந்து என்ன பண்ணுச்சு? குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. குருவி வந்து பருத்தி செடி கிட்ட போய் என்ன பண்ணுச்சாம்? "எனக்கு கொஞ்சம் பஞ்சு குடு, பஞ்சு குடு" அப்படின்னு கேட்டுச்சாம். அப்புறம் பருத்தி செடி
என்ன பண்ணுச்சு? பஞ்சு வந்து தந்துச்சாம். இதுதான் 4. பருத்தி செடி பஞ்சு தந்தது. அப்புறம் என்னாச்சு? குருவி மெத்தை செய்தது. அதுல குருவி என்ன பண்ணுச்சு? மெத்தை செஞ்சுச்சாம். பெட்டு மாரி செஞ்சிருக்கு. அப்புறம் குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. அப்புறம் எல்லா குருவி குஞ்சுகளும் ஹாப்பியாயி, மகிழ்ச்சியாயி தூங்கிருச்சாம். அதுதான் 6வது. இத வந்து நீங்க கரெக்ட்டான வரிசையில நீங்க இங்க எழுதுறீங்களா? சரி எனில் பச்சை, தவறு எனில் சிவப்பு வண்ணமிடுக. வாங்க. பிறரை ஏளனம் செய்யலாமா? மத்தவங்கள நம்ம கிண்டல் செய்யலாமா? சரியா? தவறா? அது வந்து தவறு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? சிவப்பு வண்ணமிடணும். அடுத்து பாருங்க. தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாமா? இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? ஆ கேட்கணும். சரி. சரியான பச்சை கலர் அடிச்சுக்கோங்க. தவறு செய்வதை சுட்டிக்காட்டலாமா? இப்போ யாராவது தப்பு செய்றாங்க. அத நம்ம சொல்லலாமா? இவன் பாரு இவன் சரியில்ல, தப்பு செய்றான்னு சொல்லிட்டு. அது வந்து தப்பு. நம்ம தனியா கூப்ட்டு தான் கண்டிக்கணும். அதனால அது தவறு. நம்ப இன்னைக்கு என்னென்னலாம் கத்துக்கிட்டோம் சொல்லுங்க பாக்கலாம்? நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். என்னென்னலாம் கத்துக்கிட்டோம் இதுவர? நம்ம இன்னொரு முறை படிக்கலாமா? ஆ, உ, ஐ, ஏ, இ, ஔ, ஆ, ஓ, ஊ, ஈ, ஓ, ஏ கத்துக்கிட்டோம். இப்ப நம்ம இந்த டெடி பேர கடல்ல அடிக்கலாமா? அடிச்சுட்டோம். அடுத்து பாருங்க. இஞ்சு, ஈ, இள், இன், இம், இன், இக்கு, இத்து, இல்லு, இவ்வு, இப்பு, இங்கு, இல்லு, இர்ரு, இச்சு, இட்டு, இன்னு, இர்ரு. இப்ப அடுத்து நம்ம என்ன கத்துக்க போறோம் பாருங்க. ஊ, இன், உன். ஏ, என், என். ஊ, இர், உர். ஏ, இல், எல். ஆ, இம், ஆம். உ, இன், உன். ஏ, இன், என். ஏ, இர், ஏர். ஏ, இன், ஏன். ஓ, இர், ஓர். உன், ஊர். என், ஏர். எல், உன். ஓர், என். அடுத்து பாருங்க. ஊர், ஊர். உன், ஊர். ஏர், ஏர். என், ஏர். உன், உன். எல், உன். நீங்க தான் வந்து இந்த படத்துக்குலாம் என்ன பண்ணணும்? கலர் அடிக்கணும். அடுத்து நம்ம கடைசியா லேர்ன் பண்ணிடலாமா? அ, ஆ. இ, ஈ. உ, ஊ. ஏ, ஏ. ஐ, ஓ, ஓ. ஔ. அடுத்து பாருங்க. இக்கு, இங்கு. இச்சு, இஞ்சு. இட்டு, இன்னு. இத்து, இந்து. இப்பு, இம்மு. ஈ, இர்ரு. இல்லு, இவ்வு. இள்ளு, இல்லு. இர்ரு, இன்னு. அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டோம். அடுத்து பாருங்க. இங்க கண்டுபிடியில சலீம் பொம்மை கடைன்னு ஒரு கடை இருக்கு. இந்த கடையில இந்த பொண்ணு என்ன வாங்கிட்டு போறான்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். ஆ இங்க என்னென்னலாம் இருக்கு? பம்பரம் இருக்கு, வாத்து பொம்மை இருக்கு, டெட்டி பியர் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, கலர் ரிங் இருக்கு, ரேபிட் இருக்கு, அப்புறம் ஹெலிகாப்டர் பொம்மை இருக்கு, ட்ரம் இருக்கு, உண்டியல் இருக்கு, ஸ்டாக் பண்ற பொம்மை இருக்கு, பால் இருக்கு, அப்புறம் தஞ்சாவூர் பொம்மை இருக்கு, கார் இருக்கு. என்னெல்லாம் வாங்கிட்டு போனான்னு சொல்லுங்க பாக்கலாம். இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இல்ல? ஆ என்ன வாங்கிட்டு போயிருக்கா? இங்க வாத்து பொம்மையே இல்ல. வாத்து பொம்மை தான் வாங்கிட்டு போயிருக்கா. இந்த நாய்க்குட்டி பூங்கால இல்லன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த கருப்பு நாய் இங்க இருக்கா? இருக்கு. இந்த கருப்பு நாயும் இங்க இருக்கு. வெள்ளை நாய், இங்கேயும் இருக்கு. அடுத்து, ஆ இந்த நாயும் இங்க இருக்கு. அப்புறம் பாருங்க வேற எங்க இருக்கு? இந்த நாயும் இங்க இருக்கு. பூங்கால இல்லாத நாய் ஒரே நாய். இந்த நாய் மட்டும் தான் பூங்கால இல்ல. இந்த வெள்ளை நாய். வெள்ளை நாய் எல்லாரும் வட்டமிட்டுக்கோங்க. இதுதான் பூங்கால இல்ல.